பொறுமையா எழுதுங்கம்மா, பொறுமையா எழுதுங்க. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி சுவாமிநாதன் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பமா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க ஐயா. நீங்களே நாலு துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடி அதன் முருமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருமை கொளமிகு கரியது. வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை. வடிவினர் பயில்வலி வலமுறையிறையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடைந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெஞ்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன். சயிலாதி மரபுடையோர் திருமரபு நீடூழி தழைக மாதோ. கருவாய்க் கிடந்தும் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் பார்த்தோறும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் ஊத்தங்கரை மையத்திலே 3வது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே 3வது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும்
வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களின் திருவிடைகளை மனமை விழா வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக அடியனுடைய இந்த வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய வணக்கத்திற்குரிய பிரேம அம்மையார்களுக்கும் வணக்கத்திற்குரிய செல்வி அம்மையார்களுக்கும், இதை நல்ல முறையிலே பதிவு செய்து உடனுக்குடன் எல்லோருக்கும் அனுப்பி கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சாருமறை அம்மையார்களுக்கும், அவர்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த நிகழ்வை நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே நடத்தி வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனமை விழா வணங்கி, மேலும் இந்த குழுவிலே தினம் தினம் அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மனமை விழா வணங்கி, எங்களுடைய கருத்துக்களை கேட்டு தன்னுடைய ஒரு மேலான கருத்தால் ஒரு சொற்பொழிவை அந்த சுருக்கி எங்களுக்கு செம்மைப்படுத்தி வரும் வணக்கத்திற்குரிய கோமல் சேகரையா அவருடைய திருவடிகளை மனமை விழா வணங்கி, நாம் அப்போ 100ஆவது பாடலை மீண்டும் சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா அம்மா அன்னைக்கு 100 கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கன்னாங்க. ஆகவே 100ஆவது பாடலை இப்போ நம்ம சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். பாடல் 100ஆவது பாடல். உடற்செயல் கண்மம் இந்த உடல் வந்தவாறு ஏது எண்ணில் விடப்படும் முன் உடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும் தொடர்ச்சியால் ஒன்றுக்கு ஒன்று தொன்று தொட்டு அனாதி வித்தின் இடத்தினின் மரம் மரத்தின் வித்தும் வந்து ஏமா போல். இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம வினை செய்கிறோம், இந்த உடலால வினை செய்கிறோம். வினை எப்படி செய்யறோம்னா எண்ணம் சொல் செயல் 3ஆல செய்கிறோம். மனதில் நல்ல எண்ணம் அல்லது கெட்ட எண்ணம் நினைக்கிறோம், அது ஒரு வழியாக செய்கிறோம். வாயால் நல்லது கெட்டதை சொல்கிறோம், உடலால் நல்லது கெட்ட செய்கிறோம். இப்போ வினை நாம் இந்த 3 வகையாக செய்கிறோம். உடலால் செய்கிறோம், ஆனால் உடல்லையே 3 வகையாக செய்கிறோம். எண்ணம் சொல் செயல் 3ஆலும் செய்கிறோம். இப்போ என்ன ஒரு சந்தேகம் கேட்குறாங்கன்னா, உடல் முன்ன வந்ததா வினை முன்ன வந்ததான்னு கேட்குறாங்க. நம்ம உடலால் வினை செய்கிறோம், அப்போ எது வந்தது முன்னால, உடம்பா வினையா? இது எப்படி இருக்குன்னா, மரம் முன்ன வந்ததா வினை முன்ன வந்ததான்னு கேள்வி. இதுக்கு தாள பீஜ நியாயம்னுவாங்க. தாள பீஜ நியாயம்னா, தாளம்னா பனை மரம், பீஜம்னா விதை. இதில் எது முந்தின்னு கேட்குறது, பனை மரம் முந்தியா அது பனை விதை முந்தியா? அப்படிப்பட்ட கேள்வி இது. இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஆனால் இது எப்படி வருதுன்னா, தொடர்ச்சியாக வருது. நமக்கு ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக வருது. உடம்பால வினையை செய்கிறோம், இந்த வினையால் மறுபடியும் உடம்பு வருது. அந்த உடம்பால வினையை செய்கிறோம், அந்த வினைக்கு ஏற்ப உடம்பு வருது. இப்படியாக ஒன்றுக்கொன்று காரண தொடர்பாக நம்ம காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறோம். அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க, பிரவாக அனாதின்றாங்க. இந்த மாதிரி நம்ம செய்து வர்றத பிரவாக அனாதின்றாங்க. பிரவாக அனாதினா ஆற்றுல தொடர்ந்து தண்ணி போயிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறோம், நமக்கு நேரம் அந்த தண்ணி போகுது. ஆனால் நம்ம பார்க்குற நம்ம நிற்கிற இடத்துல அந்த போகிற தண்ணீர் உடனே வேற இடத்துக்கு போயிடுது. ஆனால் அந்த இடத்துக்கு வேற ஒரு தண்ணி வந்துடுது. அப்போ தொடர்ந்து ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி நாமும் வினைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வரோம். அறிந்தோ அறியாமலோ தொடர்ந்து வினைகளை எண்ணம் சொல் செயல் 3ஆக செய்து வரும். அதான் பிரவாக அனாதின்றாங்க. ஆற்று நீரோட்டம் போல, பிரவாக அனாதினா ஆற்று நீரோட்டம் போல நம்ம வினைகளை செய்து கொண்டே வருகிறோம். அப்புறம் இன்னொன்று சொல்றாங்க, நாசோற்பத்தின்றாங்க. ஒரு வினை அனுபவித்து முடிக்கும் போது அந்த வினையின் மேல் உள்ள விருப்பு வெறுப்பால நம்ம புதிய வினை செஞ்சிடும். அது என்னங்க விருப்பு வெறுப்புனா, அப்ப நமக்கு எனக்கு ஒரு இன்பமான சூழ்நிலை வருது. என் விதிப்படி இன்னைக்கு எனக்கு ஒரு இன்பமான சூழ்நிலை. நான் என்ன பண்றேன், அந்த இன்பமான சூழ்நிலையை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிப்பதற்காக ஒரு தவறான வழியை பயன்படுத்தி அந்த இன்பத்தை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிக்கிறேன். ஒரு துன்பமான சூழ்நிலை வருது எனக்கு. நான் என்ன பண்றேன், அந்த துன்பம் நான் ஒரு 2 நாள் 3 நாள் அனுபவிக்கணும் இருக்கும். ஆனால் ஒரு தவறான வழியை பயன்படுத்தி அந்த துன்பத்தை உடனே போக்கிக் கொள்கிறேன். இப்போ இது வினையாயிடும். தவறான செயல் நம்ம செய்யறோம் பாருங்க, அது புதிய வினையாயிடும். ஆகவே நம்ம வினையை அனுபவிக்கும் போது அப்படியே அனுபவிச்சுட்டா வினை ஏறாது. வந்த வினையை இன்பமோ துன்பமோ அதை ஈஸ்வர பிரசாதமாக நினைச்சு, இன்பம் வந்தால் இன்பத்திலே துள்ளி குதிக்காமலும், துன்பம் வந்தால் துன்பத்திலே தோண்டு போகாமலும், எது வந்தாலும் ஈஸ்வர பிரசாதம். இன்னைக்கு ஒரு நல்லது நடக்குதா, எனக்கு பெருமான் திருவருள் அவருடைய அருளால
எனக்கு ஒரு சூழல், நல்ல சூழல், நான் ஏதோ நல்லது செஞ்சிருக்கேன் முற்பிறவில்லை, அதுக்கு பெருமான் இதை கொடுத்துருக்கார். ஒரு கெட்டது வருதா, துன்பம் வருதா, அதுவும் ஈஸ்வர பிரசாத். நான் யாருக்கோ முன் ஜென்மத்தில் ஏதோ துன்பம் செஞ்சிருக்கேன், அது இப்போ எனக்கு துன்பமாக வருது. அப்படி என்று அடக்கத்தோடு வந்த இன்பத்தையோ துன்பத்தையோ வேற எந்த முயற்சியும் செய்யாமல், வந்த இன்பத்தை நீட்டிக்கவோ வந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளவோ எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே அனுபவிச்சு விட்டா வினை ஏறாது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு வினையை அனுபவிக்கும் போது அதுல விருப்பு நம்ம அறியாம வந்துடும். ஏன் வருதுன்னா, நமக்கு என்று எந்த செயலை செய்யும் போது அது தீவினை ஆயிடும். எந்த ஒரு செயலையும் நமக்கு என்று செய்யும் போது நம்ம பிறருக்கு அதில் தீமை வருதுன்னு பார்க்க மாட்டோம், நமக்கு நன்மை வருதா அப்படின்னு பார்த்து போயிடும். ஆகவே என்ன சொல்றாங்க, இது நாசோற்பத்தின்றார். ஒரு வினை அனுபவித்து நாசமாகும் போது இன்னொரு புதிய வினை தோன்றிவிடுது, நம்மை அறிந்தோ அறியாமலோ. அப்ப வினைக்கு இப்படி சொல்றாங்க, பிறவாக அனாதினா தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பது. நாசோற்பத்தினா ஒரு வினை அனுபவிச்சு முடியும் போது இன்னொரு வினை உற்பத்தி ஆகும். இதை என்ன சொல்றாங்க, இது எப்படி வந்தது கண்டுபிடிக்கிறாங்க. எதுங்க வந்தது அது வேணும் நமக்கு. பதில் என்ன கேட்கறாங்க, வினை வந்ததா உடம்பு வந்ததான்னு கேட்கறாங்க. அப்போ என்ன பதில்னா, இறைவன் நமக்கு முதல்ல எல்லாருக்கும் உடம்பதான் கொடுக்குறாரு. இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூக்கும் உடம்பை தான் கொடுக்குறாரு. இதுலதான் ஒரு நுட்பம் இருக்குங்க. சூக்கும் உடம்புனா புத்தகத்துல அவ்வளவு விரிவா இல்லை. சூக்கும உடம்பு என்பது மனம், புத்தி, அகங்காரம் 3, தன்மாத்திரை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற 5, 8, 5, 3, 8 சேர்ந்தது சூக்ம உடம்பு. புத்தகத்துல அதான் போட்டிருக்கும். அதுக்கு புரியட்ட காயன்னு வாங்க. 8 அட்டன்னா 8, இந்த முறுக்கி 8 முறிக்கிறதுக்கு மாதிரி இந்த 8 சேர்ந்து சூக்ம உடம்புன்னு வாங்க. இதைதான் எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னு வாங்க. ஆனா அதுல ஒரு நுட்பம் இருக்கு. எல்லா புத்தகத்திலும் அப்படிதான் போட்டிருக்கான். எல்லா புத்தகத்திலும் சூக்கமோட கொடுக்குறார், சூக்கமோட கொடுக்குறாரு போட்டிருக்கான். ஆனால் அதுல என்ன நுட்பம்னா, அந்த சூக்கம் உடம்புக்கு முன்னாலே நமக்கு 3 உடம்பு இருக்கு. அதுக்கு தான் நான் ஜட்ஜு உதாரணம் சொல்லுவேன். இப்போ ஜட்ஜு இருக்காருன்னு வச்சுங்க, காலையில குளிக்கிறாரு, வீட்டுல குளிச்சு முடிச்சதும் அண்டர்வேர் போட்டு பேண்ட்டை போட்டுறாரு. மேல என்ன பண்றாரு, உடம்புக்கு மேல பனியன் போடுறாரு, அப்புறம் வெள்ளை சட்டை போடுறாரு, அப்புறம் கோட்டை போடுறாரு, அப்புறம் கையை கட்டுறாரு. இப்போ ஜட்ஜு டை கட்டிட்டாருன்னா அப்ப என்ன அர்த்தம், அது இம்ப்ளாய்டு. ஜட்ஜு டை கட்டிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, அவர் உள்ள சட்டை பனியன் போட்டாரு, சட்டை போட்டுட்டாரு, கோட்டம் போட்டாரு, இப்போ டை கட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். இல்ல வெத்து உடம்புல டை கட்டுவாரா ஜட்ஜு? கட்ட மாட்டார். இப்போ ஜட்ஜு டை கட்டுறாருன்னா அது என்ன நிகழ்ச்சி, பனியன் போடணும் முதல்ல, அடுத்து சட்டை போடணும், அதுக்கடுத்து கருப்பு கோட்டு போடணும், 4வது சட்டை, 5வது கவுன். இது 5 இருந்தாதான் ஒரு ஜட்ஜ் வைக்கலோ ஜட்ஜோ நம்ம அந்த ட்ரெஸ்ஸை கண்டு சொல்லுவோம். இப்போ வீட்டில் பனியன் போட்டாரு, ஒயிட் சட்டை போட்டுட்டாரு, கருப்பு கோட் போட்டுட்டாரு, டை கட்டுறாரு. இப்போ 4வதா வருது டை கட்டுறது. அது மாதிரிதான் இந்த சூக்கும் உடம்பு 4வது உடம்பு நமக்கு. இந்த 4வது உடம்பு எப்போ வரும்னா, முதல்ல இருக்க 3 உடம்பு வந்தாதான் அது வரும். ஆனா அது அவ்வளவு விரிவா எந்த புத்தகத்தையும் போடல. அதனால்தான் நான் அது கொஞ்சம் மெனக்கிட்டு உங்களுக்கு அந்த உடம்ப டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன். அப்போ நமக்கு காரண சரீரம்னு ஒன்று இருக்குங்க. முதல் உடம்பு அது மாயை என்ற தத்துவம், ஒரே தத்துவம். வித்யா தத்துவத்துல மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் காரண சரீரமா வருது. அந்த மாயையில என்ன இருக்குன்னா, அது மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்காக பதப்படப்பட்ட ஒரு சின்ன பகுதி. அனந்த தேவர் தான் அதுக்கு தலைவர். அசுத்த மாயைக்கு தலைவர் அனந்த தேவர். அவரு உயிர் வர்க்கம் தான். அவர் இறைவன் ஆணையால அசுத்த மாயை கலக்கிறார். கலக்கும் போது ஒரு சிறு பகுதி மாயை என்று தோன்றுது. அதுக்கு என்ன உதாரணம் நான் சொல்றது, இப்போ வீட்டில் கிராமத்துல கொயவனார் இருப்பார். அவரு ஒரு காணி நிலம் வச்சிருப்பார், முகநீல வீடு வச்சிருப்பார். ஒரு காணி நிலம் பின்னால நீட்டா இருக்கும். அவர் வீடு வந்து முகநீல கட்டியிருப்பார். மண் எடுத்தாருன்னா, பானை செய்ய மண் எடுத்தாருன்னா அந்த ஒரு காணி நிலம் பூரா தோண்டின்னு இருக்க மாட்டார். வீட்டுக்கு பக்கத்தையே ஒரு சின்ன குழியை போட்டு அந்த குழியில ஆழமா எடுத்துட்டே போவார். அது மாதிரி மாயை என்ற தத்துவம் மற்ற தத்துவங்கள் தோன்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அனந்த தேவரால.
அதுலதான் நம்முடைய இச்சா ஞான கிரியை 3 இருக்கு. நம்முடைய இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்தி எழுப்பப்பட்டால் தான் நம்ம செயல்பட முடியும். நம்மிடம் இருக்கும் இச்சா சக்தினா விருப்பம், ஞான சக்தினா அறிவு, கிரியா சக்தினா சக்தி. இந்த 3 நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மால செயல்பட முடியும். அப்ப இந்த 3 இந்த மாயை என்ற தத்துவத்திலே கலந்திருக்கு, பிரிக்க முடியாம கலந்திருக்கு. அடுத்த சரீரம் கஞ்சுக சரீரம். காலம், நெய்யதி, கலை, வித்தை, அராகம் 5 தத்துவம். இது 5 வந்தா புருடன் என்று தானா வந்துடக்கூடிய புருடன் தத்துவம் அல்ல, ஒரு நிலை. இப்போ காரண சரீரம் ஒரு தத்துவம், கஞ்சுக சரீரம் காலம், நெய்யதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 தத்துவம், புருடன் 6. 6 1 7 ஆயிடுது. அடுத்து குணசரீரம், அதுல சித்தம் என்ற ஒரு தத்துவம். அப்ப 8 இருக்குங்க. காரண சரீரம் 1, கஞ்சுக சரீரம் 6, குண சரீரம் 1. 6 1 7 1 8 தத்துவம் இருக்கு. அடுத்ததாக சூக்ம சரீரம் வருது. இதுல 8 தத்துவம் இருக்கு. தன்மாத்திரை 5, மனம், புத்தி, அகங்காரம் 3. அப்ப 16 தத்துவங்கள் சேர்ந்தது நம்ம சூக்கும உடம்பு. ஆனா புத்தகத்துல இவ்வளவு விரிவா எந்த புத்தகத்திலையும் போட்டிருக்காது. சூக்கும உடம்பு தான் குறிப்பிடப்பட்டோம். ஆனா நம்ம புரிந்து கொள்ளும் போது அதை 4வது உடம்பு அது. அப்ப முதல் 1 2 3 உடம்பு வந்தாதான் 4வது உடம்பு வர முடியும். சூக்கும உடம்பு முதல்ல சூக்கும உடம்பு கொடுக்க மாட்டார். இந்த 16 தத்துவம் சேர்ந்ததுதான் சூக்கும உடம்பு. இது எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியா கொடுப்பார் இறைவன். எல்லா உயிர்களுக்கும் கேவலத்தில் நம்ம இருக்கோம். கேவலத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன பண்றாரு, சேத்துல கிடக்கிற மாதிரி கிடக்கிறோம். அப்போ நம்ம முன்னேற்றம் என்ன செய்யணும், இறைவன் நமக்கு வேண்டிய தனகரண போன போகங்களை கொடுக்கணும். அதுதான் என்ன பண்றாரு, கேவலத்தில் இருக்க உயிர்களை எடுத்து மாயில இருந்து தனு கரண போகன போகங்களை படைச்சு கொடுக்கிறார். தனு என்றால் உடல், கரணம் என்றால் கருவிகள், புவனம் என்றால் வாழக்கூடிய உலகம், போகன அணுகக்கூடிய இன்பத்துணர்வு. இது எது படைச்சு கொடுக்குறாருன்னா, இந்த உடலை பற்றி நாம வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, அற வாழ்க்கை, அறவழியிலே வாழ்க்கை வாழ்ந்து, அறவழியிலே பொருள் ஈட்டி, அறவழியிலே இன்பம் துய்த்தால் நம்ம இறைவன் திருவடி அடைஞ்சிடலாம். அதுக்குதான் இந்த உடலை கொடுக்குறாரு நமக்கு. அதனால்தான் அறம் பொருள் இன்பம். நாங்கள் அற வாழ்க்கை வாழ வேண்டும், அறவழியிலே பொருள் ஈட்ட வேண்டும், அறவழியிலே இன்பம் துய்க்க வேண்டும். இது 3 செஞ்சா தானா வீடு நமக்கு வந்துடும். அதனாலதான் திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு வச்சாரு. அந்த வீட்டு பாலை வைக்கல. இது 3 விட இதை ஒழுங்கா நம்ம செஞ்சோம்னாலே நம்ம இறைவன் திருவிழா அடைஞ்சிடும். அதை நினைச்சுதான் இறைவன் நமக்கு கொடுக்குறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துக்கு வந்ததும் இந்த உலகம் மயக்கது, நம்ம உலக பொருளெல்லாம் மயக்கக்கூடியது. இந்த உலக பொருள்ல மயங்கி நாம பல தீமைகளை செய்கிறோம். நம்ம வந்த நோக்கத்தை மறந்து விட்டு பல விதங்களில் தீமைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்குவம் அடையலை. அதனால்தான் நிறைய பிறவி கொடுக்குறார். இந்த உயிர் ஒரே பிறவில பக்குவம் அடையாது. ஏனென்றால் இது படிப்படியாக தான் பக்குவம் அடையும். உயிருடைய அந்த கேரக்டர் என்னன்னா, உயிர் ஒரே பிறவில பக்குவம் அடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவம் அடையும். இந்த உலகத்திலே வாழ்ந்து 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 பலவித இன்னல்களை அனுபவித்து, இன்பத்துன்பங்களை அனுபவித்து, முடிவில் ஏதோ ஒரு பிறவில அதுக்கு பக்குவம் கிடைக்கும். ஏனென்றால் நம்ம இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வீணானது, இறைவன் திருவடி நம்ம அடைய முயற்சிக்கவில்லை. இந்த உலக பொருள்லாம் நிலையில்லாதவை, நாம இந்த பொருள் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி என்றத அதை நினைச்சு, அப்பதான் இந்த இறைவனுக்கு ஒரு உயிருக்கு நமக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாதமாக அப்படியே அனுபவிச்சிடும். அப்படி அனுபவிச்சா மனம் பரிபாக அடையும். பரிபாகனா தேய்தல்னு அர்த்தம். ஆனா மனம் பரிபாக அடையும், தேய்தல். அது தேய்ஞ்சதை உடனே சத்தியவாத நிலை தகுதியாயிடும். இதுக்கு தான் கொடுக்குறார் இறைவன். அந்த சூக்கமோட முதல் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறாரு. ஆனாலும் எல்லா உயிரும் ஒரே மாதிரி நினைக்கிறதுல, என்ன செய்யறதுல அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு உடலே கிடைக்கல. அந்த மனம் என்ற கருவிதான் இருக்கு. அந்த சூக்கும உடல்ல மனம் என்ற கருவிதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, உடம்புலாம் இல்லை. அப்ப அந்த மனத்தை கொண்டு ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை நினைக்குது. ஏனென்றால் நம்ம அறிவு நிலையில எல்லாரும் வேறுபடுறோம். இப்போ வகுப்புல ஒரு 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா, ஆசிரியர் ஒரே ஆசிரியர் தான் நடத்துறாரு பாடத்தை, ஒரே பாடத்தை நடத்துறாரு. ஆனா 40 மாணவர்களும் ஆசிரியர் நடத்துறது போல அந்த பாடத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆசிரியர் என்னதான் நல்லா நடத்தினாலும், ஒரே பாட புத்தகத்தில் ஒரே பாடத்தை நடத்தினாலும் 40 மாணவர்களும் அவர் நடத்தியதை நடத்தியவாறே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க அறிவு நிலையில வேறுபாடு.
அது மாதிரி இந்த உயிர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் அறிவு நிலையில வேறுபாடு. அப்போ அந்த அறிவு நிலைக்கு ஏற்ப இந்த உயிர்கள் சில எண்ணங்களை வெளிப்படுத்தும். நம்ம வினை எப்படி வருது சொல்லிருக்கோம், எண்ணம் சொல் செயல் மூன்றால வினை நம்ம செய்யறோம். அப்ப எண்ணங்களால அந்த சில எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் தூள உடலை கொடுக்கிறார். எல்லா உயிருக்கும் ஒரே விதமான தூள உடலை தரமாட்டார். நமக்கு 7 பிறவிகள் சொல்லியிருக்கார். தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள் 7 பிறவிகள். அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் வெளிப்படும். அந்த எண்ணத்துக்கு ஏற்ப இறைவன் தூள உடலை கொடுக்கிறாரு. தூள உடல் என்பது 15 தத்துவம் சேர்ந்தது. ஞானேந்திர 5, ஞானேந்திரன் அறிகருவிகள், செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு, இதெல்லாம் வெளியே இருந்து வருகிற விஷயங்களை அறியுது. காதால ஒரு பொருளை கேட்கிறோம், கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், உடம்பால ஒரு பரிசத்தை உணர்கிறோம், வாயால உணவை சுவைக்கிறோம், மூக்கால வாசனையை முகர்கிறோம். இது அறிகருவிகள். அப்புறம் கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள், காலு, கை, வாய், வாய், கால், கை, இருவாய், கருவாய். வாயால பேசுகிறோம், காலால நடக்கிறோம், கையால கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம், எருவால மலஜல உபாதை கிடைக்கிறோம், கருவாய் ஜனன உற்பத்தி. இது செயற்கருவிகள். அப்புறம் பூதங்கள், எல்லாமே பூதங்களால் தான் வருது. நமக்கு இந்த உடல்கள் எல்லாமே 5 பூதங்களால வருது. ஆகவே பூதங்கள் 5. அப்ப 16 தத்துவம் சூக்கும உடல் வரைக்கும் 16 தத்துவம், தூள உடல்ல ஒரு 15 தத்துவம். 16, 15, 31 தத்துவங்க தான் நமக்கு உடம்பா வருதுங்க. ஆனா தத்துவம் 36 இருக்க என்னங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவத்தத்துவம் 5 உடம்பா வராது. நமக்கு இருக்கிற சிவத்தத்துவம் 5 உடம்பா வராது. அது இதை மற்ற தத்துவங்களை செலுத்தும். சிவத்தத்துவம் 5 மற்ற தத்துவங்களை செலுத்தி கொண்டிருக்கும். அது பிரேரக காண்டான்றாங்க. பிரேரகன்னா செலுத்துதல் அர்த்தம். ஆகவே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் சூக்கும் உடம்பை தான் முதல்ல கொடுக்கிறாரு. அது 8ன்னு நினைச்சிடாதீங்க, புத்தகத்தில் அப்படிதான் போட்டிருக்கு, சூக்கும் உடம்பு 8 தத்துவங்களால் ஆனதுன்னு. ஆனால் அதற்கு முன்னாலே 3 உடம்பு இருக்கு நமக்கு. அந்த 3 உடம்பு வந்தாலும் இது வர முடியும். ஆகவே அதுக்கு முன்னால காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம் என்று 3 சரீரம் இருக்கு. அது வந்தாலும் இந்த சரீரம் வர முடியும். இந்த காரண சரீரத்துக்கு ஆனந்தமய கோஷம்னு பேர். இந்த எதுக்குன்னா, கேவலத்தை இருந்த உயிருக்கு திடீர்னு ஒரு காரண சரீரத்தை, ஒரு தத்துவத்தை கொடுக்குறாரு இறைவன். அப்போ ஒரு ஆளை இருட்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு இருட்டு அறையில சின்னதா கதவை திறக்கிறாங்க. அது வழியா ஒரு வெளிச்சம் வருது. அப்ப அந்த இருட்டுல ஒரு வாரமா அடைஞ்சு கிடக்குறான் ஒருத்தன், வெளிச்சத்தையே பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் கதவு திறந்து வெளிச்சம் வருது. அப்ப அவனுக்கு என்ன சந்தோஷம் வருங்க? ஏன்னா ஒரு வாரமா இருட்டிலே கிடக்குறான், திடீர்னு ஒரு கீர்த்தி வெளிச்சம் தெரியுது. அதை பார்த்து அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும், அடாடா ஏதோ வெளிச்சம் வருது, நம்ம வெளியே போயிடலாம் நினைப்பான். அது மாதிரி இந்த உயிர், கேவலத்தில் இருந்த உயிருக்கு காரண சரீரத்தை முத கொடுக்குறாரு. அதை பெற்றதும் ஒரு மகிழ்ச்சி வருது இந்த உயிருக்கு. ஓஹோ, நமக்கு ஏதோ ஒரு புது உலகத்தை நமக்கு கொண்டு போறாரு, ஒரு மகிழ்ச்சி வருது. அதுதான் ஆனந்தமய கோஷம்ன்றாங்க. அந்த காரண சரீரத்தை பெற்றதுமே இந்த உயிருக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, ஆனந்தம் வருது. அடுத்து கஞ்சுக சரீரம், காலம், நெய்தி, கலை, வித்தை, அராகம், இதெல்லாம் 5 தத்துவம் இருக்குங்க. காலம் என்றது நம்முடைய இன்ப துன்பத்தை 3 காலங்களில அனுபவிக்க வைக்கும். நமக்கு வர இன்ப துன்பம், தினம் இன்பம் வருது, துன்பம் வருது, தினமே வருது, எல்லாருக்கும் வருது. அந்த இன்பங்களை நேற்று என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிச்சோம், இன்னைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிக்கிறோம், நாளைக்கு என்னென்ன இன்ப துன்பம் அனுபவிக்க போறோம் அப்படின்னு 3 விதங்களில் அனுபவிக்க வைக்கும். நம்ம ஆயுளை நிர்ணயிக்கும் காலம். அடுத்தது நியதி. நியதி என்பது யார் யார் எந்த வினையை செய்தாரோ அவரவர் அந்த வினையின் பயனை அனுபவிக்கணும். நான் ஒரு கெட்டது செஞ்சா அந்த கெட்டதுக்குரிய பயனை நான் அனுபவிச்சாகும். நான் கெட்டது செஞ்சா அந்த பயனை அவரும் அனுபவிக்கக்கூடாது. அப்போ நியதினா யார் யார் எந்த வினையை செய்தாரோ அவர்கள் அந்த செய்த வினையின் பயனை அனுபவிக்கணும், நியதி. அடுத்து கலை. கலை தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாயையில 3 இருக்குன்னு சொன்னேனே, இச்சா, ஞான, கிரியைகள். நம்முடைய ஆன்மாவுடைய விருப்பம், ஆன்மாவுடைய அறிவு, ஆன்மாவுடைய செயல், இது 3 மாயில கலந்துருக்குன்னு சொன்னேன். இந்த கலை முதல்ல கிரியா சக்தியை எழுப்புது. மாயில இருக்கிற அந்த
இச்சா ஞான கிரியாசக்தி 3 கலந்துருக்கு. இந்த கலையானது அந்த மாயிலிருந்து முதல் நம்ம கிரியாசக்தி எழுப்புது. அதை முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன் கிரியாசக்தி ஞானத்தானே எழுப்பணும், அறிவை தானே முதல்ல எழுப்பணும். ஏன் கிரியாசக்தி எழுப்புறாருன்னா, அறிவு இருந்தாலும் பத்தாது, விருப்பம் இருந்தாலும் பத்தாது, பேசுறதுக்கு உடம்புல சக்தி வேண்டும். இப்போ காலையில வகுப்புன்னு வச்சுங்க, இன்னைக்கு வகுப்பு, எனக்கு விருப்பம் இருக்கு, உட்காந்துட்டேன், அறிவு இருக்கு, அதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் 1 மணி நேரம் என்னால் பேச முடியல, நான் இருமையிலே இருந்தா என்ன புண்ணியம்? பேசுவதற்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, ஏதோ பேசுறது அது சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இருக்கேன். விருப்பமும் இருக்கு, நம்ம பேசணும் விருப்பம் இருக்கு. ஆனால் 1 மணி நேரம் பேசுவதற்குள்ள எனக்கு 4 லோக்குன்னு எருமை இருந்தா என்ன புண்ணியம்? அதனால்தான் விருப்பம் இருந்தாலும் பத்தாது, அறிவு இருந்தாலும் பத்தாது. விரும்பிய அறிந்த ஒரு செயலை செய்வதற்கு, விரும்பிய ஒரு செயலை செய்வதற்கு உடம்புல சக்தி வேண்டும். அதுக்கு தான் கலை என்ற தத்துவம் ஆன்மாவினுடைய கிரியா சக்தி எழுப்புது. அடுத்தது வித்தை இருக்கு, காலம், நீதி, கலை, வித்தை. வித்தை என்ற தத்துவம் நம்ம ஞானத்தை எழுப்புது, அறிவை எழுப்புது. அடுத்தது கடைசியா இருக்குது அராகம். அராகம் என்ற தத்துவம் நம்ம இச்சை எழுப்புது. இப்ப இதை 3 எழுப்பப்பட்டால்தான் ஆன்மாவால செயல்பட முடியும். இது 3 எழுப்பப்படலைன்னா ஆன்மா செயல்படாது. இது 3 சக்திகளும் ஆன்மாவுக்கு உள்ளது வெளியே எழுப்பப்பட வேண்டும், அப்பதான் ஆன்மா செயல்படும். ஆகவேதான் காரண சரீரம் என்பது ஆனந்தமய கோஷம். திடீரென்று ஒரு உடம்பை கொடுக்கிறார், அது ஒரு சந்தோஷம் வருது, அது ஆனந்தமய கோஷம். கஞ்சுக சரீரம்னா இதுல காலம், நீதி, கலை, வித்தை, அராகம். இதுல நம்ம ஞானம், இச்சை, கிரியை 3 எழுப்பப்படுது. அதனால விஞ்ஞானமய கோஷம் நாங்க. நம்முடைய அறிவு, இச்சை, கிரியை 3 எழுப்பப்படுறதுனால இது விஞ்ஞானமய கோஷம் தான். அடுத்தது குணசரீரம், சித்தம் என்ற ஒரு தத்துவம், அது மனோமய கோஷம். சித்தமும் மனமும் செலுத்துல ஒன்னா சொல்லுவாங்க. சித்தம் என்பது சிந்திக்கும், நினைவு வைக்கும். சில இடத்துல புருடன் நிலை மாது. இது 5 வந்தா புருடன் தானா வந்துடும். காலம், நீதி, ஆமா, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் வந்தாலே புருடன் வந்துடுவாங்க. ஆனா புருடன் தத்துவம் அல்ல, அது ஒரு நிலை. போகத்தை புருடனமா நம்ம போகத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி பெற்றுக்கொண்டு அர்த்தம். இந்த உலக போகத்தை, இன்பத்தை அனுபவித்து உள்ள தகுதியை பெற்றுக்கொண்டு அர்த்தம். அது புருடன் வந்துடும். அதுக்கடுத்து சித்தம், அது ஒரே தத்துவம் தான், அது மனோமய கோஷன்றாங்க. அடுத்ததான் உங்களுக்கு சூக்கும சரீரம். இதை தான் என்ன சொல்றாங்க, பிராணமய கோஷன்றாங்க. சூக்கும சரீரம் 5 8 தத்துவம், தன்மாத்திரை 5, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று 5, மனம், புத்தி, அகங்காரம் 3 8. இதுல மனம் இருக்கிறதுனால மனோமய கோஷம்ன்றாங்க. அடுத்ததுதான் தூள சரீரம், அது அன்னமய கோஷம். நம்ம உடம்பு சோற்றால் அடிச்ச சுவர்ன்றாங்க. எப்படி வீடு கட்ட சிமெண்ட்டு, கல், தண்ணி எல்லாம் போட்டு கட்டுறோமோ, அது மாதிரி இந்த உடம்ப சோறு, சாம்பார், ரசம் எல்லாத்தையும் வச்சு கட்டுறோம். ஆகவே இது அன்னமய கோஷம்ட்டாங்க. இப்படி நமக்கு 5 உடம்பு இருக்குங்க. இந்த 5 உடம்புல முதல்ல கொடுக்கறது சூக்கும் உடம்பு. அதை வச்சுதான் பெருமான் ஒவ்வொன்றுக்கும் உடம்பை கொடுக்குறார். இப்படிதான் ஆக முதல்ல நமக்கு வந்தது உடம்பு தான். பெருமான் கொடுத்தது முதல்ல எல்லாமே உடம்பு தான். அதே மாதிரி மரத்தை தான் முதல்ல உற்பத்தி பண்ணார். இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் முதல்ல வந்துதா, விதை முதல்ல வந்ததுன்னா பெருமான் மரத்தை தான் முதல்ல தோற்றுவிக்கிறார். அதுல இருந்து விதை வருது, அப்புறம் மரம் வருது, இப்படியே மாறிக்கொண்டு வருது. இந்த 100 தாங்க. அதனால்தான் அந்த தத்துவத்தை உங்களுக்கு, அந்த சரீரத்தை கொஞ்சம் வெடிவா கொடுத்துருக்கேன். இப்ப 101 போறோம். முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என் இதம் ஐதங்கள் முன்னர் அச்செயல் ஆனால் இங்கும் அவை செய்யின் மேலைக்கு ஆகும் விற்செயாது அனுபவிப்பது இன்று பின்தொடரும் செய்தி. இதெல்லாம் முதல்ல சொல்லுதான். நம்ம ஒரு வினையை அனுபவிக்கும் போது நாம் ஒரு முயற்சி செய்யாம அந்த வினையை அனுபவிக்க மாட்டோம். எந்த வினையை நம்ம அனுபவிச்சாலும் அதுல ஒரு முயற்சி எடுப்போம். அந்த வினையை அனுபவிக்கும் போது அந்த முயற்சியின் மேல் உள்ள விருப்பாலே நாம் என்ன பண்ணுவோம், முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி ஒரு வினையாயிடும்.
ஆகவே முந்தைய பிறவியில் செய்த வினையின் பயனே இந்த பிறவியில் அனுபவிக்கப்படும். அது நியாயம். முன்ன பிறவியில் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. பொதுவாக நாம் செய்த வினை, போன பிறவியில் செய்த வினை இந்த பிறவியில் தான் அனுபவிப்போம். ஆனால் என்ன விதிவிலக்குன்னா, ஒரு பெரிய பாவம் செஞ்சவங்களும் ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சவங்களும் அதனுடைய பயனை இந்த பிறவில அனுபவிச்சுடுவாங்க. அதுக்கு உதாரணமா இலங்கையில 2010 மே மாசம் 22 அந்த ராஜபக்ஷ அரசு என்ன பண்ணிச்சு, தமிழர்களை கொன்று குவிச்சாங்க, எல்லாத்தையும் வீட்டெல்லாம் எரிச்சுட்டாங்க. அதே மாதிரி 2022 அதே மே மாசம் அதே 22 ராஜபக்ஷ மாளிகைகளெல்லாம் எல்லாம் எரிச்சு அவனை ஓட வச்சுட்டாங்க. ஆகவே நம்மால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கொடுமையான பாவமும் ஒரு நல்ல பெரிய புண்ணிய செயலும் அதுக்கு பயன் உடனே இந்த பிறவில கொடுத்துருவாரு. அது விதிவிலக்கு. ஆனா பொதுவா நாம செய்த ஒரு வினை அடுத்த பிறவியில் தான் பலனுக்கு வரும். பொதுவான விதி அது. இது விதிவிலக்கு நான் சொன்னது. ஆகவே இந்த பிறவியில நுகர்வழியாகவும் முந்தைய பிறப்பின் வினையால தோன்றியவை. நம்ம எல்லாம் இப்ப அனுபவிக்கிறதுலாம் போன பிறவியில் செய்த வினையால வருது. ஆனால் அவற்றை அனுபவிக்கும் போது, நுகரும் போது செய்யப்படும் செயல்கள், அதான் சொன்ன விருப்பு வெறுப்பு, வந்த ஒரு இன்பத்தை நீட்டிக்கவோ வந்த ஒரு துன்பத்தை குறைத்து கொள்ளவோ நாம சில முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை புதிய ஆகாமையா ஆயிடுது. அதான் புதிய வினையை கொடுத்துரும். அதே அடுத்த பிறவி காரணமாயிடுது. அப்ப செய்யும் போது நல்வினை தீவினையா செய்யறோம். வந்த ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ நாம எந்தவித முயற்சி செய்யாம அடக்கத்தோடு அனுபவித்து விட்டால் புதிதாக வினை சேராது. இறைவன் மேல் கருணை, இறைவன் கருணையால நமக்கு இது வந்திருக்கு, இறைவனுடைய அருளால நமக்கு வந்திருக்கு. இன்பமோ துன்பமோ, துன்பமும் நமக்கு நன்மைக்கு தான் வந்திருக்கு அப்படி என்று நினைத்து வந்த ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ நாம அப்படியே அனுபவித்து விட்டால் புதிய வினை சேராது. ஆனால் நம்ம எல்லாம் அப்படி வாழ முடியல. நமக்கு ஒரு சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை வந்தா அதை இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கு ஒரு தவறான செய்கையாலே அந்த இன்பமான சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறோம். அதே மாதிரி ஒரு துன்பம் வந்துடுதுன்னா அந்த துன்பத்தை அப்படியே அனுபவிக்காமல் ஒரு தவறான செயலால அந்த துன்பத்தை அது எவ்வளவு இருக்குமோ அதை குறைச்சிக்கிறோம். ஆகவே புதிய வினை வந்துடும். ஆகவே அடுத்த பிறவிக்கு இது காரணமாயிடும். அப்போ செய்யும் போது நல்வினை தீவினை ஆகாமையும் இது எங்க இருக்கும்னா நம்ம புத்தியில் இருக்கும். செய்த வினையானது புத்தியில் இருக்கும். இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய ஏதோ தீமையோ நன்மையோ இருக்கோ செய்யறேன்னு வச்சுங்க, இறக்குற வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கும். இறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம இறந்த பிறகு இந்த உடல்ல இருந்து உயிர் போன பிறகு இந்த புத்தியில இருக்க அந்த நம்ம செய்த நல்வினையோ தீவினையோ மாயைக்கு போயிடும். மாயையில போய் சஞ்சலம் ஆயிடும். அப்ப புண்ணிய பாவமா மாறிடும். நம்ம செய்யும் போது நல்வினை தீவினை அது நம்ம உயிர் உள்ள வரை புத்தியில இருக்கும். இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த புத்தியில் இருக்க நல்வினை தீவினை புண்ணிய பாவமா மாறி மாயைக்கு போயிடும். மாயையில போனா அதுக்கு பேர் சஞ்சிதம். சஞ்சிதம்னா மூட்டைன்னு அர்த்தம். அந்த மூட்டையா இருக்கும்போது அடுத்த பிறவிக்கு பெருமான் என்ன பண்றாரு, ஏதோ நம்ம வினைப்படி ஒரு பிறவி கொடுக்கணும். அப்ப என்ன பண்றாரு, அந்த நம்முடைய தாங்கும் சக்திக்கு ஏற்ப எவ்வளவு வினைகளை கொடுத்தா அந்த உயிர் அடுத்த பிறவியில பக்குவம் அடையும், எவ்வளவு வினையை கொடுத்தா அந்த உயிர் தாங்கும் என்று ரெண்டையும் கணக்குல வச்சு எவ்வளவு வினைகளை கொடுத்தா நம்ம பக்குவம் அடைவோம், எவ்வளவு வினைகளை நம்ம தாங்க முடியும், இதை கணக்குல வச்சு சஞ்சீதத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து, சஞ்சீதம் பூரா எடுக்க மாட்டார், சஞ்சீதம் அப்படியே மூட்டை மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் எடுப்பார், கொஞ்சம் நல்வினை கொஞ்சம் தீவினை எடுப்பார். எடுத்து அதுதான் பிராரத்தமா நமக்கு அனுப்புறார். அதுதான் கூழ்ன்றோம், தலைவிதின்றோம். அப்போ செய்யும் போது நல்வினை தீவினை அது புண்ணிய பாவமா மாதிரி சஞ்சீதத்துல போயிருக்கும். அடுத்த பிறகு பிராரத்தமா வரும். பிராரத்தமா வரும்போது நம்ம அப்படியே அனுபவிச்சுட்டா வினை ஏறாது. ஆனால் நம்ம புதிய முயற்சி செஞ்சு அதை ஒரு தவறான வழியில கடைபிடிச்சு இன்பத்தை நீட்டிச்சுக்கிறோம், துன்பத்தை குறைச்சிக்கொள்றோம். அப்போ புதிய வினை வந்துடும். இப்படியே தொடர்ந்து நமக்கு வர்றதுனால இது என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கின்றார் வினை. வேற வழியை நிறுத்த முடியும், இந்த செயினை பிரேக் பண்ண முடியும். தொடர்ந்து வினையை வந்துகிட்டே இருக்கு, அனுபவிச்சுட்டோம். செய்யும் போது நல்வினை தீவினை செய்யறோம், புண்ணிய பாவமா அங்க போய் நிக்குது. அடுத்து கொஞ்சம் எடுத்து தராரு,
அது வரை கூட நம்ம அதை மட்டும் அனுபவிச்சா வினை ஏறாது. ஆனா பல புதிய வினைகளை நம்ம செஞ்சிடும். இப்படியாக நமக்கு தொடர்ந்து பிரார்த்த வினை அனுபவிக்க வரை முயற்சி இல்லாத முடியாட்டார். இந்த பிராரத்த வினை நம்ம அனுபவிக்கும் வரை முயற்சி செஞ்சுதான் அனுபவிப்போம், முயற்சி செய்யாம அனுபவிக்க மாட்டோம். பொதுவா 100ல் ஒருத்தர் தான் எந்த வித முயற்சி செய்யாம வந்த பிராரத்த வினையை அப்படியே அனுபவிச்சிருவாங்க. 100ல் ஒருத்தர் 1000 ஒருத்தர் தான் வந்த வினையை எந்த வித முயற்சியும் செய்யாமல் அப்படியே அனுபவிச்சிருவாங்க. மற்றவர் நம்மை போல உள்ளவங்களா நம்ம என்ன பண்ணுவோம், வந்த வினையை அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக நீட்டிப்போம், அல்லது உடனே போக்கிக் கொள்ள தவிர்த்து விடுவோம். இப்ப வினை சேர்ந்து போகுது நமக்கு. இப்படியாக ஒரு பிறவியில வர வினை பிராரத்த வினையை அனுபவிக்கும் போது முயற்சி செய்யாமல் அந்த வினையை அனுபவிக்க முடியாது. முயற்சி கட்டாயம் இருந்தே தீருன்ற. நம்ம என்னதான் நல்லபடியா வாழ்ந்தாலும் அந்த வந்த வினையின் மேல் உள்ள ஒரு விருப்பால, அந்த வினையின் மேல் உள்ள வெறுப்பால நாம ஒரு புதிய வினை செஞ்சிடறோம். வந்த இன்பத்தை நீட்டிப்பதற்கோ தவறான வழியிலே, வந்த இன்பத்தை போக்கிக் கொள்வது தவறான வழியில வினை செஞ்சிடறோம். ஆகவே இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, நாம பிராரத்தம் அனுபவிக்கும் போது முயற்சி செஞ்சே ஆகும், முயற்சி இல்லாத நம்ம அனுபவிக்க முடியாது. அதுதான் மேல் வினைக்கு வித்தாயிடுதுன்ற. ஆகவே வினை என்பது தொடர்ச்சியா வருதுன்ற. அடுத்ததுங்க 102. மேலைக்கு வித்தும் ஆகி விளைந்தவை உணவும் ஆகி ஞாலத்து வருமா போல நாம் செய்யும் வினைகள் எல்லாம் ஏலத்தான் பலமாச் செய்யும் இதம் அகிதங்கட்கு எல்லாம் மூலத்தது ஆகி என்றும் வந்திடும் முறைமையோடே. இதுக்கு எப்படி நம்ம வினை தொடர்ந்து வருதுன்னு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பயிரிடுறோம், நெல் பயிரிடுறோம், வீட்டில் ஒரு காணி நெல் பயிரிடுறோம், நெல் அறுவடை பண்றோம். தை மாசத்துல நெல் அறுவடை பண்ணிடுறோம். ஒரு 20 மூட்டை நெல் வருது. நம்ம என்ன பண்றோம், ஒரு 15 மூட்டை சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சிடுறோம். ஒரு 5 மூட்டை நெல் என்ன பண்றோம், நல்ல காய வச்சு அதை அடுத்த போகத்துக்கு விதையா எடுத்து வச்சிடும். வர்றது 20 மூட்டை அறுவடை பண்றோம், ஒரு 15 மூட்டை சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறோம், அந்த வருஷம் பூரா சாப்பிட. மீதி ஒரு 5 மூட்டை நல்ல சரக்கா காய வச்சு அதை அடுத்த போகத்துக்கு விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடுறோம். அது மாதிரி உலகத்திலே விளைந்த நெல்லும் எல்லா அந்த எந்தெந்த உற்பத்தி பண்றோமோ எல்லாமே இப்போதைக்கு உணவா பயன்படுது. விளைஞ்சு வந்த நெல் இப்போதைக்கு உணவா பயன்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த போகத்துக்கும் நமக்கு விளைச்சலுக்கு விதையா அமைஞ்சு போகுது. அதை போலவே தான் என்ற தன்முனைப்போடு செய்யப்படும் வினைகள் யாவும் எப்போது தப்பாமல் முறையாக அவற்றின் நன்மை தீமைகளை கொடுத்தே தீருட்டார். நம்ம என்ன செய்யறோம், நான் என்ற தன்முனைப்பு தான் எல்லாத்தையும் செய்யறோம். நான் என்ற தன்முனைப்பு தான் நம்ம இந்த வினைகள்லாம் காரணம். ஆகவே எப்படி ஒரு அறுவடை பண்ணதோ அந்த போகத்துல உள்ள நிலத்தை சாப்பாட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை விதைக்கு எடுத்து வைக்கிறோமோ, அதுபோல நம்ம தான் என்ற தன்முனைப்போடு செய்யப்படும் வினைகள் எல்லாமே எப்போதும் தப்பாமல் நமக்கு அவற்றின் நன்மை தீமையை கொடுத்தே ஆகின்றார். இப்பிறவிலே பிற உயிர்களுக்கு செய்யப்படும் நலம் தீங்குகள், அகிதம்னா நலம் தீங்குகள் சொல்றார். இதம் அகிதம், இதம்னா நல்லது, அகிதம்னா கெட்டது. இதம் அகிதம்னா, இதம்னா நல்லது, அகிதம்னா கெட்டது. இந்த பிறவியிலே பிற உயிர்களுக்கு செய்யப்படும் நலம் தீங்குகள் புண்ணிய பாவமாய் மாறும். அதுவே மறுபிறவிக்கும் இன்ப துன்பமாய் வரும். ஆகவே எப்படி நம்ம விவசாயம் பண்ண கூட இந்த மாதிரி உணவுக்கு எடுத்து வச்சிடறோம், விலைக்கு எடுத்து வச்சிடறோமோ, அந்த மாதிரி அந்த இன்ப துன்பங்களை விருப்புடன் நுகரும் போதே மேலும் வினைகள் வந்து விடுதுன்றார். அதுக்கு உதாரணம் சொல்றார். இந்த விருப்போடு நம்ம செய்யறோம், அப்ப மேல் வினை வந்துடுது. அது எப்படின்னா, ஒரு அறுவடை பண்ணீங்கன்னா ஒரு 10 மூட்டை நெல்லை உணவு வைக்கிறீங்க, மீதி மூட்டையை விதையை எடுத்து வச்சிருக்கேன். அதை மாதிரி நமக்கு இந்த வினை வினை எப்படி 3 விதமா சொல்றார். வினை ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம்ன்ற வினை 3, எப்பயுமே 3. ஆகாமை என்பது இப்போ செய்யக்கூடிய வினை. இந்த பிறவிலே நம்மால் செய்யப்படும் வினைகள் ஆகாமியம். அதுதான் புத்தியில இருந்து மாயைக்கு போய் புண்ணிய பாவமா மாறி உங்களுக்கு சஞ்சீதத்தில் இருக்கும். அது அடுத்த பிறவிக்கு வர்றது பிராரத்தமா வரும். ஆகவே ஆகாமி என்றால் இந்த பிறவில செய்யக்கூடிய நல்வினை தீவினை.
அது புண்ணிய பாவமாய் மாறி சஞ்சயத்துக்கு போயிடும். அங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜில் இருக்கும். அடுத்தபடி பிராரத்தமாக நமக்கு பயனுக்கு வரும்போது இன்பத்துன்பமாக வரும். அதுக்கே நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். விதையை நிலத்தில் விதைக்கிறோம், அது ஆகாமியம். இப்போ வயலை உழுதுட்டு ஒரு நெல்லை விதைக்கிறீங்க, அது ஆகாமியம். விதையை கொண்டு போய் விதைக்கிறீங்க, அது ஆகாமியம். அந்த நெல் உடனே பயன் தரல உங்களுக்கு. ஒரு 2 மாதம் வரைக்கும் நிலத்தில் இருக்கு, முளைச்சி கழிச்சு வந்து அது பயிராக வர்றதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும். அது சஞ்சிதம். நெல் அறுவடை பண்ணி சாப்பாட்டு கிடைக்கிறீங்களே, அது பிராரத்தம். இந்த உதாரணம் சொல்றார். ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தத்துக்கு உதாரணம் சொல்றார். ஆகாமியம் இப்ப செய்யக்கூடிய வினைகள், சஞ்சிதம் என்றால் ஸ்டோரேஜில் இருக்கிறது, மாயையில் ஸ்டோரேஜில் இருக்கிறது. பிராரத்தம்னா அடுத்த பிறகு அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து தர்றாரு. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா, நிலத்துல விளைவிக்கும் போது நெல்லை விதைக்கிறோம், அது ஆகாமியம். அந்த நெல் கொஞ்ச காலம் ஒரு 4 மாதம் நிலத்திலே தங்கி பயிரா வளர்ந்து கதிர் முத்தி அறுவடைக்கு வர வரைக்கும் அது சஞ்சிதம். நெல் அறுவடை பண்ணி விளைச்சல் எடுத்தாரு பாருங்க, அது பிராரத்தன்னு அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஆகாமியம், சஞ்சித, பிராரத்துக்கு உதாரணம் சொல்றாரு. அடுத்து 103ங்க. இதம் அகிதங்கள் என்பது இகல் மன வாக்கு காயத்து இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்ற அது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன் அன்றே. இதம் என்றால் நல்வினை, அகிதம் என்றால் தீவினை. இப்போ நம்ம செய்கிறோம் என்ன வேணா, நல்வினை தீவினை செய்கிறோம். நம்ம செய்யும்போது நல்வினை என்ன சொல்ற, வேதத்தாலே விதிக்கப்பட்ட விதிமுறைப்படி நடத்தல் இதம். வேதம் ஆகமங்கள்லாம் அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க, நமக்கு நிறைய வாழ்வியல் நெறிகளை சொல்லியிருக்காங்க. அதன்படி நடப்பது இதம். அதில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடந்தால் அது நன்மை. அதில் சொல்வதற்கு மாறாக நடந்தால் அது தப்புன்ற அகிதம்ன்ற. இதில் என்ன சொல்றாரு, நம்ம ஒரு நல்வினை செய்வோம், ஆனால் சமயத்தில் தீவினையாக கூட முடிஞ்சிடும். நம்ம செய்யும்போது நல்வினையாக நினச்சி அதை செய்வோம், ஆனால் அது நம்ம அறியாமல் தீமையாக முடிஞ்சிடும். ஒருத்தர் தீமை செய்வான், ஆனால் அவன் அறியாமல் அது நன்மையாக முடிஞ்சிடும். அப்படி ஆவறது உண்டு. ஆனால் எப்பயுமே ஒரு செயலை செய்கிறான், தீமை செய்கிறான்னா அவன் அதை தீமை என்று உணர மாட்டான். ஒருவன் ஒரு தீமையை செய்கிறான்னா நாம் செய்யறது தீமை என்று உணர மாட்டான். இப்ப இன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்றான்னு வச்சுங்க, அப்ப அவன் என்ன நினைப்பான், கொலை பண்ணும்போது ஐயோ கொலை பண்றது பாவமாச்சே, தப்பாச்சே அப்படியே நினைப்பான். அப்படியே நினைக்க மாட்டான். நம்ம அப்பா அவன் கொலை பண்ணிட்டான், அதனால நம்ம அவனை கொலை பண்ணியே தீரணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறது நியாயம், ஆனா அவன் செய்யறது தப்பு. கொலை பண்றது பாவம், ஆனால் அவன் செய்யும் போது அவனுக்கு அந்த தப்பு தெரியாது. அந்த பாதகம் செய்யும் போது அவனுக்கு அது தெரியாது. ஆகவே அதனால்தான் அவன் செஞ்ச தப்புக்கு யார் தண்டனை தர்றது? இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிடுறான், தப்பு, நியாயப்படி தப்பு. இறை சட்டப்படியும் உலக சட்டப்படியும் தப்பு. கொலை செய்வது என்பது தப்பு. ஆனால் கொலை செய்கிறவன் ஐயோ நம்ம அவனை கொல்றமே, பாவமாச்சே, அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சா கொல்லுவான்றீங்க. அவனுக்கு அந்த கர்வம் இருக்கும், ஏதோ ஒரு துன்பம் இவனால அவனுக்கு நடந்திருக்கும், அதை நினைச்சு கொண்டு அவனை கொல்ல போயிடுவான். அப்போ அவனுக்கு நம்ம செய்யறது தீமை செயலா இருந்தா கூட அது தீமைன்னு அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். அப்போ இது அந்த தப்பு செஞ்சிடறான்னா தப்புக்கு யாருக்கு தண்டனை தர்றது? ஒருத்தன் தீமை செய்யறான், ஒரு கொலை செய்யறான், ஆனால் அது தீமை என்று தெரியாமல் செய்யறான், வேண்டும் என்று செய்யறான். அவனுக்கு தீமைன்னு படலை, அவனுக்கு நன்மையா படுது. ஆனா அவன் செய்யறது உண்மையிலே கொலை, பாதகம். அப்ப யார் தண்டனை தர்றதுன்னா அதுக்கு தான் இறைவன் வர்றார். நாம தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செஞ்சாலும் நம்ம செய்யற வினைக்கு நம்ம பொருட்படுத்த மாட்டோம். நம்ம சித்தறி உடையவங்க. அடுத்த பிறகு நமக்கு செஞ்ச வினையை நமக்கு தெரியாது, என்ன வினை செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. வினையும் சடம், வினையும் அறிவில்லாது. அந்த வினையும் இவர் தான், இந்த உயிர் தான் என்ன செய்ததுன்னு போய் அந்த உயிரை அடையாது. அப்போ இந்த உயிர்கள் தொடர்ந்து வினைகளை செய்து கொண்டே வருகின்றன, நன்மை தீமைகளை. இந்த உயிர்களுக்கும் தெரியாது. இப்போ
இப்போ நம்ம அடுத்த பிரிவு எடுக்கணும்னு வச்சுங்க, நான் அடுத்த பிரிவு எடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரிவு எடுத்தேன்னா நான் போன பிறகு என்ன செய்ய எனக்கு தெரியாதே, மறந்துடும் எல்லாமே. வினை என்பது சடம், அதுவும் இந்த உயிர் தான் நம்மை செய்துட்டு போய் பற்றாது. அதுக்குத்தான் இறைவன் வேணும். எந்தெந்த உயிர் எந்தெந்த வினையை செய்ததோ அந்தந்த உயிருக்கு அந்தந்த வினையின் பயனை கொடுப்பது தான் இறைவன் இருக்கார். அதான் சொல்றாங்க. அப்புறம் பாடல் ஒண்ணு ரொம்ப அற்புதமான பாடல். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று, நம்மை போல உள்ளவங்க தினம் சாமி கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், எல்லா பக்தியெல்லாம் செய்யறோம். நம்ம போல உள்ள நல்லவங்க செய்யறது கணக்கு எழுதுகிறார். பொழுதுபோக்கி புறக்கணிப்பார், கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லைன்றான், நாத்திகம் பேசுறான். அவன் செய்யறதையும் எழுதுறாங்க. கீழ்கணக்கு, அது என்னங்க கீழ்கணக்கு? எழுதும் கீழ்கணக்கு. இந்நம்பர்ல இந்நம்பர்ல இருக்க பெருமான் கணக்கு எழுதுகிறாராம். ஒரு நோட் வச்சிருக்காரு, 2 பக்கம் இருக்கு. அதுக்கு ஒரு பக்கம் வரவு ஒரு பக்கம் செலவுன்ற மாதிரி, ஒரு பக்கம் புண்ணியம் ஒரு பக்கம் பாவம் நோட் வச்சிருக்காரு. அது கீழ்கணக்குன்றாரு. அது என்ன கீழ்கணக்குன்னா அதான் நேதி தத்துவம். நான் நேதி என்ன சொன்னேன், யார் யார் எந்தெந்த வினையை செய்தார்களோ அவர்கள் அந்த வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் எழுதும் கீழ்கணக்குன்னா யார் யார் என்னென்ன வினையை செய்தாரோ அவங்களுக்கு அந்தந்த தண்டனை கொடுப்பதற்காக இறைவன் எழுதி கொள்கிறார். ஆகவே உயிர்க்கு உறுதி செய்தல், பிற உயிருக்கு நன்மை செய்தல் அது இதம், பிற உயிருக்கு தீமை செஞ்சா அது பாவம். அது நன்மை என்னன்னா சொல்றார். என்னென்ன நன்மைன்றார்? நம்ம மனதால எண்ணம் சொல் செயலால் செய்யறோம். நன்மைகளை சொல்றார். அருள் உடைமையா இருக்கணும், பொறை உடைமையா இருக்கணும், பிறர் பொருளை விரும்பக்கூடாது, செய்நின்றி மறக்கக்கூடாது, வஞ்சகம் இல்லாமல் இருக்கணும், நடுநிலையோடு இருக்கணும், அபிமானம் பேணுதல், பொறாமை இல்லாமல் இருக்கணும், அவா அறுத்தல், பிற துன்பம் கண்டு இறக்கப்படுதல், இதெல்லாம் ஒரு நல்ல செயல். அதே மாதிரி வாக்கால, இதெல்லாம் மனதால செய்த செயல்கள். வாக்கால அறச்செயல்களை போதித்தல், இதெல்லாம் ஒரு நன்மை நமக்கு. புறங்கூறாமை, உண்மையே பேசுதல், எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மைக்கு மாறா பேசக்கூடாது. இனியன சொல்லுதல், எப்ப பேசினாலும் இனிமையாக பேச வேண்டும். திருமந்திரத்தில் ஒன்று சொல்லுவார், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நம்ம கோயிலுக்கு போனோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது. 3 இடங்களுக்கு போக உள்ள வெறுங்கையா போகக்கூடாது. ஆலயங்களுக்கு செல்லும் போது, பெருமானை வணங்க போகும்போது ஏதாவது பூவோ வில்வமோ பூஜை பொருளோ ஏதாவது வாங்கிப்போம். நம்ம கொண்டு போய் அந்த பூஜை பொருளை சமர்ப்பணம் செய்யணும். பச்சிலை ஒரு வில்வமாக வாங்கிப்போம். யாவருக்கும் எல்லாராலையும் முடியும். ஒரு வில்வம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி போறதுக்கு எல்லாராலையும் முடியும். யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை. நீங்க தவசம் கொடுக்கணும்னா, இப்போ உங்களுக்கு குருக்கள் கிடைக்கல அல்லது நிறைய பொருள் ஆகுதுன்னா நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். ஒரு 4 வாழைப்பழம் அல்ல ஒரு கட்டு, ஒரு அவத்திக்கிற கட்டு வாங்கி தெருவில் போற பசு கொடுத்தீங்கன்னா, நீங்க அந்த ஐயரை வச்சு தவசம் கொடுத்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். ஒரு வாயுரை, அதுக்கு ஒரு வாய் ஒரு புல்லு கட்டோ ஏதோ கொடுத்தா சரியாகும். யாவருக்கும் பிறருக்கும் உண்ணும்போது கைப்பிடி. வீட்டில் சாப்பிட போகிறோம், சாப்பிடும்போது யாராவது அம்மா பசிக்குதுன்னா கேட்டால் அவனை துரத்தி அடிக்கூடாது, கதவை சாத்தக்கூடாது. முடிஞ்சதா ஏதோ வீட்டில் இருக்க அம்மாட்ட சொல்லி ஏதோ கொஞ்சம் அவனுக்கு அந்த வேலைக்கு பசியை போக்கணும். ஒருத்தர் சொன்னால், என்னால் கோயிலுக்கு போகக்குள்ள எதுவும் வாங்கி போக முடியாது, கோயிலுக்கு போகல என்னால் எதுவும் வாங்கி போக முடியாது, என்னால் பசுவுக்கு என்னால் எதுவும் வாங்கி தர முடியாது, எனக்கே சாப்பாட்டு கஷ்டமாக இருக்கு, நான் யார் வந்தாலும் என்னால் சாப்பாடு போட முடியாது அப்படின்ட்டான். அப்போ கடைசியாக சொல்கிற திருமூலர், பரவாயில்லப்பா, நீ கோயிலுக்கு போனால் எதுவும் வாங்கி போக வேண்டாம், நீ பசுவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம், பிரத்தியார் கூட ஒரு வேளை சாப்பாடு போட வேண்டாம், நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யினார். என்னன்னா, யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே, வேற ஒன்றும் செய்ய வேணாமா, அது பேசும்போது எல்லோரும் அன்பா பேசுன்றார். அதை தான் சொல்றார். இனியன சொல்லுது, யார்கிட்ட எதை பேசினாலும் நம்ம அந்த இனிமையா பேச வேண்டும், கடுமை சொற்களை பயன்படுத்தக்கூடாது. கடுஞ்சொல் விளக்கல், வேதாங்களை ஓதுதல், வேத ஆகமங்களும் நமக்கு திருக்குறள், திருமுறைகள்,
சாத்திரங்கள் இதெல்லாம் நம்ம ஓத வேண்டும். நம்ம அதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இதெல்லாம் வாக்கினால் செய்கிறது. காயத்தினால் செய்கிறது நல்வினை என்னென்னா தவங்களை செய்கிறது, பூசைகள் ஹோமங்கள் செய்தல், பகுத்து உண்பது. பகுத்து உண்பதுனா பிறருக்கு கொடுத்து உண்பது, நந்தவனம் அமைச்சு பூஞ்சோலை அமைத்து பெருமானுக்கு பூ கைங்கரை செய்கிறது, குளம் தோண்டல், கிணறு வெட்டல், வித்யாசாலை, திருக்கோயில், திருமடங்கள் அமைத்து இதெல்லாம் நல்வினைன்றாங்க. ஆகவே நம்மால் முடிஞ்ச நல்வினைகளை செய்யணும் வாக்கால். அதான் வேத ஆகமப்படி நடப்பது இதம், அதுக்கு மாறா நினைஞ்சா அது அகிதம். ஆகவே எப்பொழுதுமே எண்ணம், சொல், செயல் மூன்றாலுமே நாம பிறருக்கு நன்மையை தான் செய்யணும். அப்படி செஞ்சா இறைவன் நமக்கு அடுத்தது நல்லதாக கொடுப்பார், அனுகிரகம் பண்ணுவார். இறைவன் அனுகிரகம் பண்ணுவார், இல்லட்டா நிகிரகம் பண்ணிடுவார். அடுத்து 104ங்க. இறைவன் இங்கு ஏற்பது என்னை இதம் அகிதங்கள் எண்ணில் நிறைவரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். அறமறி இதம் செய்வோருக்கு அனுகிரகத்தை செய்வன், மரமறி அகிதம் செய்யின் நிகிரகத்தை வைப்பன். அதாவது ஆன்மாக்கள் செய்த இதம் அகிதங்களை யார் கணக்கிட முடியும்னா நம்மளால முடியாது. இப்ப ஆன்மாவுக்கு அந்த உரிமை இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம என்ன செய்வோம், நம்ம செஞ்ச கெட்டதை விட்டுடுவோம், நல்லதை மட்டும் எடுத்துக்குவோம். அதனால தான் என்ன பண்றார், நம்ம செய்யற நல்வனையோ தீவனையோ நமக்கு தெரியாது. ஆன்மா சிற்றறி உடையது, அறிவித்தால் அறிவது. ஆகவே இந்த ஆன்மாவுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன வினை செய்தேன்னு தெரியாது. அதே மாதிரி வினை இருக்கு பாருங்க, அது சடம். அது இந்த உயிர் தான் நம்மை செய்ததுன்னு அதுக்கு தெரியாது. ஆகவேதான் இறைவன் அதுக்கு நடுவில் வர செய்த இதம் அகிதங்கள் ஆகிய நல்வினை தீவினைகளை யாரு அறிகிறார்னா இறைவன் தான் அறிகிறார்கள். நம்மாலே அறிய முடியாது. வினை சடம், அதுவும் நம்ம பொருந்தாது. அப்போ இது ரெண்டையும் சேர்க்கறது யாருன்னா இறைவன் தான். இந்த உயிர்கள் போன பிறகு இந்த வினை செய்தது, அதுக்கு அடுத்த பிறகு இதை கொடுக்கணும் அப்படின்னு சேர்க்கறது அவர் தான். எங்கும் நிறைந்துள்ள அவர் தான் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறாரு. இதுக்கு எதுக்கு செய்யறாரா, இந்த பிறவில ஏன் கொடுக்குறாரா, கருணையா. நமக்கு தொடர்ந்து ஏன் பிறவில கொடுக்குறாருன்னா நம்ம மேல உள்ள கருணையா. அவர் கருணை என்னன்னா இச்சாசக்தி தான் கருணை. அந்த இச்சாசக்தி என்ன நினைக்குதுன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் தொடர்ந்து பல பல பிறவிகளை எடுத்து உலகத்திலே இன்பங்களிலே துன்பங்களிலே மூழ்கி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு முடிவில் ஏதோ ஒரு பிறவியிலே இறைவனை ஒப்பெய்தி மலப்பருவா அடைஞ்சு சத்தியபாத நிலைக்கு தகுதியாய் திருவடி அடைய வேண்டும். அதான் அவருடைய எண்ணம். அது கருணையா. அதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறார். பெருமான் நமக்கு உடலை கொடுக்குறாரு, இந்த துன்பத்தை கொடுக்குறாரு, இன்பத்தை கொடுக்குறாருன்னா கருணை. அதுக்காக தான் கொடுக்குறாரு. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே உயிர்களுக்கு நல்லது செய்தான் நினைக்கிறார். கருணையாளர், பேரொரு கருணாநிதி. அவருக்கு வேண்டுதல் வேண்டாமே இல்லை. இப்போ நம்ம உபன்யாசம் செய்யறதுனால இவங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைக்க மாட்டார். அதில் ஒருத்தர் கெட்டது செஞ்சா அவனுக்கு தீவிரம் நினைக்க மாட்டார். அவர் வெறுப்பு இல்லாதவர், வேண்டுதல் வேண்டாமே இல்லாதவர், கருணையாளர். அப்ப ஏங்க அவரு நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்கிறாருன்னா அதுதான் கருணையா. அந்த ஒரு உயிர் தீமை செய்தால் அந்த உயிருக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அதை திருத்த வைக்கிறார். இப்போ உலகத்துல பாருங்க, ஒரு குற்றவாளி இருக்கான்னு வச்சுங்க, ஒரு கொலை பண்ணிடுறான். அவனுக்கு என்ன பண்றாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, கேஸ் நடத்துறாங்க, ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துட்றாரு. சமயத்துல 10 வருஷம் 5 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாரு. அல்லது ஒரு 5 வருஷம் கொடுக்குறாரு வச்சுங்க. அப்போ அந்த 5 வருஷம் போயிட்டு வந்தா அவன் தெரிஞ்சிருவான், ஓஹோ நம்ம கொலை செஞ்சோம், அதுக்காக 5 வருஷம் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம அந்த தப்பை செய்யக்கூடாது என்று அவன் தெரிஞ்சிருவான். அதுக்கு தான் தண்டனை கொடுக்குறதான். அந்த தண்டனை கொடுத்தா இந்த உயிர்கள் திருந்தி வாழும். இனிமேல் நம்ம இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு இப்படிப்பட்ட துன்பம்லாம் இறைவன் கொடுப்பார் என்ற அந்த பயத்துல அவர் கருணையால் தான். அவர் யாருக்கும் நல்லதோ கெட்டதோ அவர் வேண்டும் செய்ய மாட்டார். ஆனாலும் இந்த உயிர்கள் தீவனை செஞ்சா அந்த தண்டனை கொடுத்து அந்த உயிர்களை திருத்துறாரு. நல்லது செஞ்சா அந்த உயிர்களுக்கு நல்லதை கொடுத்து நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாக்குறாங்க. இப்போ ஆசிரியர் இருக்காரு வச்சுங்க, வகுப்புல 40 மாணவர் இருக்காங்க. ஆசிரியர் அவருக்கு விருப்பம் இல்லை, இந்த மாணவன் மேல விருப்பமோ அவன் மேல விருப்பம் இல்லை. ஆசிரியர் அவருக்கு என்னன்னா தான் கிட்ட படிக்கிற 40 பிள்ளைங்களும் நல்லா படிச்சு
100 மார்க் எடுக்கணும்னா என்ன அவருக்கு வேற எண்ணமே கிடையாது. ஆசிரியருக்கு இந்த பையன் நல்லவன் அந்த பையன் கெட்டவன்லாம் அவருக்கு எண்ணமே இல்லை. நம்மக்கிட்ட 40 பேர் படித்தா 40 பேரும் நல்லபடியாக 100 மார்க் 50 மார்க் 70 80 எடுத்து பாஸ் பண்ணிட்டா அவருக்கு நல்ல பேர். அது மாதிரி தான் இறைவனும் நம்ம மேலே எல்லாம் கருணையாக இருக்காரு. ஆனாலும் ஏன் நம்ம தப்பு செய்கிறோன்னா, மாணவர்கள் 40 பேர் இருக்கான்னா 40 பேர் பரீட்சைனா அதே ஆசிரியர் எல்லா மேலேயும் விருப்பம் உள்ளவர் தான், எல்லா மாணவரும் ஒரு பிடிக்கும். ஆனாலும் பரீட்சை எழுதுனா பேப்பர் திருத்தக்குள்ள எல்லாருக்கும் 100 மார்க் போட மாட்டார். ஆசிரியர் நல்லவர் தான், மாணவர் மேலே அன்பாக இருக்கிறவர் தான். அப்படி இருந்தாலும் பரீட்சை எழுதின பேப்பரை வந்ததுன்னா 40 பேருக்கும் 100 மார்க் போட மாட்டார். யார் நல்லா இருக்கானோ அவனுக்கு நல்ல மார்க் கொடுப்பாரு, யார் சுமாரனா அவன் சுமார மார்க் கொடுப்பார். அது மாதிரி இறைவன் கருணையாளர் தான். ஆனாலும் நம்ம செய்கிற நல்ல தீமைக்கு அவர் தண்டனை கொடுத்து திருத்துறார். அனுகிரகம்னா அருள் பண்றார். அனுகிரகம்னா நமக்கு அருளை பண்ணுவார். நல்லது செஞ்சா அனுகிரகம் பண்ணுவார், தீமை செஞ்சா நிக்கிரகம் பண்ணுவார். நிக்கிரம்னா தண்டனை கொடுப்பார். அறம் என்பது புண்ணியம், நல்வினை, இதம். நல்லது செஞ்சா அதுக்கு பேர் இதம், அறவினை, புண்ணியம். மரம் என்பது பாவம், தீவினை, அகிதம். நேசம், பெருமான் நம்ம மேல எப்பயுமே நேசமாக தான் இருக்கார். அவர் கருணையாளர். ஆகவே நிறைவுறனா எங்குமே நிறைந்திருக்கிறார் பெருமான். எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. பெருமான் அப்படி எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார். அடுத்து 105ங்க. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் ஏற்றிடு என்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். அதாவது இறைவன் நல்வினை செய்ததுக்கு அனுகிரகம் பண்றார், நல்லது செய்யறார். இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுங்க. அரசன் ஒரு புலவர் அரசனை புகழ்ந்து பாடுகிறார். அப்போ அந்த அரசன் அந்த புலவருக்கு பரிசை கொடுக்குறான். அதே சமயத்தில் அங்கே ஒரு குற்றவாளியை கொண்டாந்து நிறுத்துறாங்க, கொலை பண்ணிட்டான்னு நிறுத்துறாங்க. அப்போ அந்த குற்றவாளிக்கு அரசன் பரிசை கொடுப்பான், தண்டனை தான் கொடுப்பான். அதுபோன்று இறைவனும் நல்வினை செய்வதற்கு அனுகிரகம் பண்றான், தீவினை செய்வதற்கு தண்டனை கொடுக்குறான். தண்டனை கொடுக்கறது எதுக்கான்? நம்மை நல்வழிப்படுத்துதான். எப்பவும் உலகத்துல தண்டனை கொடுக்குறாங்க, ஜெயிலில் ஏன் போடுறாங்க? இப்போ சின்ன பையன் ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் வச்சுங்க, ஒரு 10-12 வயசு பையன், அவனை என்ன பண்றாங்க? ஜெயிலுக்கு அனுப்ப பண்றாங்க. அந்த கூர்நோக்கில்னு தனியா வச்சிருக்காங்க, அங்க அனுப்பிச்சுடுறாங்க. அவன் செஞ்ச கொலை குற்றம் தான், இருந்தாலும் அவனை மற்ற கைதிகள் போல கொடுமையான சிறைக்கு அனுப்புறதில்ல, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. ஆகவே இறைவன் எப்பயும் கருணையாளர் தான். நம்ம தண்டனை ஏன் கொடுக்குறாருன்னா தண்டித்து திருத்தது. தண்டனை கொடுக்கறது திருத்தது தான். இப்போ ஒரு வகுப்புல ஒரு 40 பேர்ல ஒரு மாணவன் படிக்கவே மாட்டான்னு வச்சுங்க. அந்த பழைய காலம், இப்பெல்லாம் அடிக்க முடியாது, ஆசிரியர் அடிக்க முடியாது. பழைய காலத்துல ஒரு 50 வருஷம் பண்ணி வச்சுங்களேன், அந்த ஒரு ஆசிரியர் அந்த மாணவனை தினம் அடின்னு கையெல்லாம் பெரும்பாலும் அடிச்சு கடிச்சு அவனை திருத்தி ஏதோ ஹைஸ்கூல்ல ஒரு 30 மார்க் பாஸ் பண்ணிட்டான். அது அவருடைய கண்டிப்பால. அவன் சரியா படிக்காத பையன், ஆனா அந்த ஆசிரியர் அவனை அடிச்சு திருத்தி ஏதோ அவனை பாஸ் பண்ணி வச்சுட்டான். காலேஜுக்கு போனான். இங்க மக்கா இருந்தவன் காலேஜ் போய் ரொம்ப ஷைன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்போ நடக்க பாருங்க, +2 வரைக்கும் நல்லா படிச்சுன்னு வருவான். காலேஜ் போனா அப்படியே டவுன் ஆகிடும். சில பேர் +2 வரைக்கும் சரியா படிக்க மாட்டான், காலேஜ் போனா ரொம்ப உயர்ந்து போயிடும். அப்படி இருக்கும் சூழ்நிலை. அதே மாதிரி இந்த மாணவன் ஏதோ ஆசிரியர் கண்டிச்சனால தட்டு மாதிரி பாஸ் பண்ணிட்டான், காலேஜுக்கு போயிட்டான். அங்க போய் ஏதோ நல்லா படிச்சு இந்த பயத்தை வச்சு நல்லா படிச்சு பிஏ படித்தான், எம்ஏ படித்தான், அப்புறம் ஐஏஎஸ் முடிச்சுட்டு கலெக்ட் ஆகிட்டான். எந்த ஊரில் படித்தானோ அந்த ஊருக்கே கலெக்டாக வந்துட்டான். இப்போ கடலூரில் இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தான்னா இந்த ஊருக்கே கலெக்டாக வந்துட்டான். ஒரு சமயம் அப்படி ரோட்டில் நடந்து போகிறான் கலெக்டர். அப்போ இந்த ஆசிரியர் வயதான கோலத்தில் போகிறார். அப்போ அவன் பார்த்து அவரை வணங்குறான். அப்போ அவன் என்ன செய்வான்? ஐயோ, இந்த ஆள் நம்மளை அடித்தானே, இவனை போய் வணங்கக்கூடாதுன்னு போய் அவரை ஏதாவது துன்புறுத்துவானா என்ன செய்வான்? ஐயோ, இவர் அன்னைக்கு நம்ம இப்படி திருத்தி வச்சதுனால்தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவரை மரியாதையோட கிட்ட போய் வணங்குவான். அதே மாதிரி இறைவன் செய்யறதும் கருணை தான். ஏனென்றால் குற்றங்களை தண்டிக்கிறதுனால நம்ம திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுறதுனால அந்த குற்றங்களை அவர் தண்டித்து திருத்துகிறார்.
அப்போ அடுத்தபடி நாம நல்லது செய்ய வேண்டும் என்று நம்ம உணர வேண்டும் என்பதற்காக அதை திருத்துகிறார். அக்கிரமம்னா நெறி தவறி செயல். அக்கிரமம் சொல்றோம் இல்லையா, அது செஞ்சோம்னா தண்டிப்பார். கிரமம்னா முறை, எந்த செயலை செய்தாலும் கிரமமான முறையில் இருக்கணும். இக்கிரமம்னா இந்த முறை. ஆகவே எக்கிரமம் எந்த முறையில பார்த்தாலும் இறைவன் செய்யறது தண்டனையா இருந்தா கூட அது அருள் தான். அவர் செய்யறது நமக்கு துன்பமா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை கொடுத்திருக்கார். அது எதுக்கு கொடுக்கிறாருன்னா, நான் இந்த துன்பத்தை அனுபவித்து இதன் மூலம் ஒரு படிப்பினை பெற்று அடுத்தது நம்ம இந்த தப்பை செய்யாம இருக்கணுக்காக தான் ஒரு துன்பத்தை கொடுக்கிறார். எப்படி பார்த்தாலும் இறைவன் செய்யறது தண்டித்தாலும் உயிர்களுக்கு அது அருள் தான். ஏனென்றால் அவர் கருணையாளர். அவருக்கு விருப்பம் கிடையாது, இந்த உயிர் மேல எனக்கு விருப்பம் இருக்கு, அந்த உயிர் மேல எனக்கு விருப்பம் கிடையாது. எல்லாருக்கும் அவருக்கு ஒண்ணுதான். எல்லாரும் தன் திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரு. ஆகவே அவர் செய்யற கொடுக்கிற துன்பமும் நமக்கு அருள் தான். அதே மாதிரி அந்த இது இருக்கு பாருங்க, நம்மை திரோதான சக்தியா இருக்கிறார்ல, அந்த அதுவும் அருள் தான்றாங்க. அது மரக்கருணை. திரோதான சக்தி என்பது நம்மை உலக இன்பங்களிலே நாட்ட வச்சு இறைவனை நோக்க விடாமல் செய்து முடிவில் பக்குவப்படுத்துது. அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். அதே மாதிரி அழுத்தம் செய்கிறார, அதுவும் நம்ம நன்மைக்கு தான். இந்த உயிரானது தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து சரிச்சு போயிடும், களைப்படைஞ்சிடும். இந்த களைப்பை போக்குறதுக்கு இந்த உடல் இந்த உயிர் பிரிஞ்சதும் உடனே அடுத்த பிறவி கொடுக்க மாட்டார். கல் போல எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருவார். எப்படி கல் ஒரு இடத்துல அப்படியே இருக்குமோ அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு பிறவி கொடுக்காம போட்டு வச்சுருவார். அதுவும் அனுகிரகம் தான்றாங்க. ஆகவே எந்த நிலையில பார்த்தாலும் இறைவன் செய்யறது நமக்கு நன்மை தான். அவர் நமக்கு தண்டிச்சாலும் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அது உண்மையிலே நமக்கு அருள் தான். நம்ம மேல் உள்ள கருணையால் தான் அவர் நமக்கு துன்பம் செய்தால் பாவம் செய்தால் தண்டனை கொடுக்கிறாரு, நன்மை செஞ்சா நல்ல சூழ்நிலை கொடுக்கிறார். எப்படி பார்த்தாலும் இறைவன் செய்யறது கருணை தான், அருள் தான் முடிக்கிறார். நம்ம அடுத்த பாட்டு போலாங்களா? அடுத்த வாரம் பாத்துக்கலாம். ஒரேடியே நீங்க 1 மணி நேரம் பேசுறது அதிகம் தான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது பெரிய பாக்கியமா எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்து பெரும் புண்ணியம் எனக்கு. இந்த மாதிரி கடைசி காலத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெருமாண்டு திருவருள். நாங்க தாங்க புண்ணியம் பண்ணிருக்கோம். நீங்க சொல்ல சொல்ல கேட்க நாங்க தான் புண்ணியம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அவ்வளவு சிறப்பா அழகா எடுத்து கொடுத்தீங்க. தெரிஞ்ச எளிமையா சொல்றேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நெடுமாறையா போல உள்ளவங்க எடுத்தாங்கன்னா இன்னும் பயங்கர சூப்பரா இருப்பாங்க அவங்க. ஆமா, பரவாயில்லைங்க. நம்ம எங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கிறீங்க. அதான் எங்களுடைய சிற்றறிவு தகுந்த மாதிரி நீங்க எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எடுக்கிறது. அது இல்லாத நீங்க ஒவ்வொரு பாடலையும் நீங்க போட்டுறீங்க பாரு, ரொம்ப அற்புதமா இருக்கு. நாங்க எழுதிக்கிட்டு அது நாங்க என்ன நினைச்சோம், எப்படி எழுதுறோமோ. ஐயா 150க்கு போயிட்டாரு. நீங்க எல்லாம் ஆச்சரியம். 150க்கு எனக்கு போட்டுட்டாரு. நான் கொஞ்சம் 5 பாடல 5 பாடல கஷ்டமா எழுத, தொடர்ந்து எழுத கஷ்டமா இருக்கும். கொஞ்சமா போடுங்க, கொஞ்சமா போடுங்க. ஆமா, இந்த வாரத்துக்கு தேவையான பாடலை போடுறோம், அடுத்த வாரம் தேவையான ஒரு 10 பாடல் போடுறேங்க சிட்டுப்பா. நல்லா இருக்கு நீங்க சொல்ற கருத்து எல்லாமே மிக அற்புதம். அற்புதம். சிவாயன வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாமா? சிவாயன். வான்மிகில் வாழாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஒரு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களும் திருவடி தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். இன்னைக்கு யார் எதை கருத்து சொல்லணும்னா முதல் அடியார யாராவது சொல்லுங்க, கை தூக்கலாம். சிவாய நம. சாருமதி அம்மா நீங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க பேசலாம். யாரும் பேசலையா?
ஐயா கோயில் வணக்கம் ஐயா. அம்மா, கோயில் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம்.